ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி 2 லைவ் பேசியிருப்பேன் நேத்திக்கு. அப்புறம் இன்றைக்கி ஒரு லைவ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா, புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஜொமேட்டோ ஒர்க் பண்ணுறேன். ஈவினிங் டின்னர் பீக் 7 to 11 ஓட்டுறா. நமக்கு வந்து ஆர்டர் நல்லாயிருக்கும், ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கும். ஏர்னிங்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னா மற்ற டைம் அப்படிங்கிறத விட ஆர்டர் பே விட அந்த டைம் கொஞ்சம் ஆர்டர் பே கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிலோமீட்டருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் அந்த டைம் ஓட்டிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைமில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேட் நைட் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா நவம்பர் 23 இந்த 9 to 10 அப்படிங்கிறது எனக்கு வந்து 0 ஆர்டரில் வந்து கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண வச்சாங்க. ஓகேங்களா, அப்படி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறாங்க. இது எனக்கு மட்டும் டார்கெட்டா அப்படின்னு தெரியல. யாருக்காச்சும் நீங்கள் சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா 9 to 10 மட்டும் 0 ஆர்டரில் கம்ப்ளீட் ஆகிருக்கா கிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நவம்பர் 23 நேத்திக்கு வரைக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ ஷோ பண்ணுறேன். எனக்கு நவம்பர் 23 இந்த இடத்துல பாருங்கள், நவம்பர் 23 9 to 10 0 ஆர்டரில் கம்ப்ளீட் ஆகிருக்கு, கிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 24 இல்லை, ஏன்னா அன்றைக்கி ஒர்க் போகல. அப்புறம் 25 பார்த்தீங்கன்னா 9 to 10 பாருங்கள், நவம்பர் 25 வந்து 9 to 10 0 ஆர்டரில் கிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8 ஓகேங்களா, சண்டே, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 8 9 to 10 0 ஆர்டரில் கிக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது 7 to 11 டின்னர் பீக் அப்படிங்கிறது கம்பல்சரி லாகின். ஓகேங்களா, அப்படி இருந்தால் தான் நம்ம டின்னர் இன்சென்டிவ் வந்து இது பண்ண முடியும். அதுக்காக நம்ம லாகின் பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரு ஆர்டர் போட முடியாதா? ஒரு 30 ரூபாய்க்கு, ஒரு 50 ரூபாய்க்கு, 1 ஹவருக்கு 100 ரூபா கொடுக்க முடியல. சரி, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போடலாம்ல. 0 ஆர்டரில் வந்து 1 ஹவர் வந்து நிற்க வச்சு டெலிவரி பார்ட்னருக்கு ஆர்டர் போடாமல் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு எதுக்கு அது கம்பல்சரி லாகின் பண்ணணும்? பேசாமல் அதை ஆஃப் பண்ணிட்டு போனால் கூட எங்கேயாச்சும் போய் உட்காந்துருக்கலாமே, ஃபோனே பார்த்துட்டு இருக்கணும்ல. அப்புறம் நேத்திக்கு டிசம்பர் 10 ஓகேங்களா, 9 to 10 10 to 11 ரெண்டுமே 0 ஆர்டர். நல்லா பாருங்கள், 9 to 10 10 to 11 2 கிக்ஸ் 0 ஆர்டர் கம்ப்ளீட்டட். இத்தனைக்கு பீக் ஹவர்ஸ் நேத்திக்கு. இது வந்து எனக்கு மட்டும் தான் வருதான்னு தெரியல. ஸோ இந்த பிரச்சனையை நான் கேட்குறதுக்கு என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி காலையில் வந்து நம்முடைய டிஎல் கால் பண்ணேன். அவர் என்ன ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிறத பாருங்கள், நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ ஆடியோ ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த ஆடியோவை நல்லா கவனித்து பாருங்கள். பட் அவர் கடைசியாக நான் வந்து அவர் கூப்பிட்றேன்னு சொன்னார், அவ்வளோதான். என்ன கூப்பிட்றேன்னா, ஓகே ப்ரோ, நான் பார்த்துட்டு என் டீம் செக் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன், நீங்கள் லொக்கேஷனுக்குள்ளே தான் இருந்தீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, டின்னர் பீக்கில் நீங்கள் ஒரு உங்கள் ஜோனை விட்டு அடுத்த ஜோனுக்கு ஆர்டர் போடுறாங்க, அங்கே போகிறீங்க, அங்கேருந்து ஆர்டர் வந்து அசைன் ஆகாமல் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லைல்ல, இது வரைக்கும் அசைன் ஆகாமல் இருந்ததில்லை. அங்கேருந்து ஒரு ஆர்டர் அசைன் போட்டு மறுபடியும் ஜோனுக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைனா அங்கேருந்து வேறு பக்கம் கொண்டு போய்ட்டு மறுபடியும் ஜோனுக்குள்ள கொண்டு வருவாங்க, ஆர்டர் கொண்டு வருவாங்க. இது நடந்துட்டு இருக்க இயல்பு தானே. இது வரைக்கும் நல்லா ஜொமேட்டோ ஓட்டவங்க எல்லோரும் தெரியும் தானே. எனக்கு நான் ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத அவர் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னார். அதோட சரி, அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல. இன்னும் என்ன நிலவரம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கா இப்போ நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் நேற்றுக்கு லைவ் போட்டேன், யாரும் பார்த்தீங்கன்னு தெரியல. லைவ் பார்க்காதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா லைவை விட வீடியோ வந்து மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்க்க முடியும். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு. யாருக்காச்சும் இந்த மாதிரி 0 ஆர்டர் வந்து ஒரு கிக்ஸில் ஆர்டரே வராமல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் மெசேஜ் போட்டிருந்தீங்க, உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தீங்கன்னா நான் அதையும் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஏன் இது என்ன மட்டும் டார்கெட் பண்ணுறாங்களா, உங்கள் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுறாங்களா? 9 to 10 மட்டும் ஆர்டர் போடாமல் உங்களையும் டார்கெட் பண்ணுறாங்களா? 0 ஆர்டரா? ஒரு நாள் ஓகே, அடுத்த நாளும் ஓகே. 4 நாளாக எனக்கு 9 to 10 ஆர்டர் இல்லை. நேற்றுக்கு அதுவும் சேர்த்து 9 to 10 10 to 11 ரெண்டுக்கு சேர்த்து ஆர்டர் இல்லை, சுத்தம் முடிச்சிட்டாங்க. நான் தீபாவளிக்கு அப்புறம் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இங்கேருந்து இப்போ நான் வேளச்சேரி ஜோன்னா, வேளச்சேரி எனக்கு மேடவாக்கம் போட்டாங்கன்னா, மேடவாக்கத்தில் ஒரு ஆர்டர் கீழ்கட்டில் போடுவாங்க, கீழ்கட்டில் ஒரு ஆர்டர் எடுத்து மறுபடியும் இங்கே போடுவாங்க, நாங்களும் போவேன், மீனம்பாக்கம் போவேன், எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன். இத்தனைக்கு பீக் ஹவர்ஸில். அதே பீக் ஹவர்ஸ் நேற்றுக்கு நான் எங்கே இருக்கேன்னா, கிண்டி கத்திப்பாறையில் இருக்கேன், அங்கே ஆர்டர் வர மாட்டேங்குது. ஓகேவா, இதுதான் என்னுடைய இது. ஸோ ஆடியோ வந்து இப்போ ஆட் பண்ணுறேன், கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கடைசியாக பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருப்பேன், லைவில் சொல்லியிருப்பேன். அந்த லைவ் வீடியோவில் ஆன் பண்ணினாலே முதல்ல நம்பர் சொல்லுவேன். நம்பரை வந்து முதல்ல மெல்லமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்லோ பண்ணி. ஓகேங்களா, ஓகே நண்பா, இந்த ஆடியோ கேட்டுட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. எப்பவும் போல் லைக் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, பாய், மீண்டும் நாளை சந்திப்போம். ஆடியோவை கேட்டுட்டு போங்க. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு பீக் டைமில் 7 to 9 இருக்குது. அதுக்கு அடுத்து 9 to 10 10 to 11 ஆர்டரே வரல. ஏன் இன்னைக்கு சொல்றீங்களா? நேற்றுக்கு இது டின்னர் பீக்
7 எப்போல இருந்து ஆர்டர் இல்லைன்றீங்க? 9 to 10, 10 to 11. ஒரு நிமிஷம் இருங்க. கிக்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு, 0 ஆர்டர். ஆர்டர் தலைவர் அது விட்டுங்க ராஜேஷ். 7 to 9க்கு அப்புறம் டின்னர் பேக் மட்டும் பாருங்க. டின்னர் பேக்ல 2 ஆர்டர் வந்திருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க 2 ஆர்டர் 2 கிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் பாருங்க 0 ஆர்டர்ல. எத்தனை மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்காம இருக்கீங்க? ஒரே நிமிஷம் இருங்க. ஆர்டர் எடுக்காமல, ஆர்டர் வரல, வந்தாதான் எடுக்க முடியும். இருங்க 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 இருங்க. இந்த லாஸ்ட் ஆர்டர் ரீகார்டு தாங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி வேலை செய்யல வந்துட்டீங்களா? இல்ல கட்டிப்பாரா, நம்ம அதுக்குள்ளதான் இருந்தோம். கிண்டி கட்டிப்பாரா இருக்குல்ல. ஓகே, அதுக்கப்புறம் ஜோன் உள்ள தான் வந்தீங்களா ரிட்டர்னு? இல்ல கிண்டி கத்திப்பாராவே நமக்கு ஜோன் தான் பாதி எடுக்க இது பிடிக்கும்ல, ஜோன் பிடிக்கும். கண்டிப்பா இந்த சைடு வரையும் இருக்கும். ஜோன் வெளியே இருந்தீங்க, அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்களா? மூவ் பண்ணி உள்ள வந்தீங்களா இல்ல அந்த சைடு ஜோனுக்கு அந்த சைடு இருந்தீங்களான்னு கேக்குறேன். ஜோனுக்கு உள்ளதான். அதாவது எக்கு ஆடுறவங்க தாண்டி வந்துட்டேன், மறுபடியும் கட்டிப்பாராக்குள்ள வந்துட்டேன். நம்ம ஜோனோட என்ட்ரன்ஸ் உள்ள வந்து இருந்தா ஆர்டரே வரல. ஆனா உங்களுக்கு 10 to 11 ஆர்டர் இல்லாம இருக்கு, 11 to 12 ஆர்டர் இல்லாம இருக்கு. நீங்க ஜோனுல தான் இருந்தீங்களா? ஏன்னா நான் நீங்க உங்களுக்கு செக் பண்ணணும்னா நீங்க எங்க இருக்கீங்க, நான் ஒரு தடவை ஓவரால் பார்க்கணும் எங்க இருந்தீங்க அந்த டைமிங்ல. பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 9 to 10 மட்டும் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா காமிக்கும். அப்படி ஆர்டரே இல்லாம 2-3 தடவை இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நடந்தது இல்ல. இப்போ ஒரு ஆர்டர் அடிக்கிறீங்கன்னா ஜோன் விட்டு வெளியே போறோம்னா மறுபடியும் வந்து அந்த ஜோன்ல அங்கேயே ஆர்டர் வரும், ரிட்டர்ன் உள்ள வர மாதிரி. ஆனா ஒரு ஆர்டர் வர்றதும் இல்ல. பீக் டைம் 7 to 11 கம்பல்சரி லாகின், ஓகே ரைட்டு. ஆனா 7 to 11 எங்க இருந்தாலும் ஆர்டர் அடிக்கும், ஆர்டர் அடிக்க மாட்டேங்குது. ஏன் ராஜேஷ் ப்ரோ எல்லாரும் ஆர்டர் எடுக்காங்க, எனக்கு மட்டும் ஆர்டர் வர மாட்டேங்குது அந்த 7 to 10? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்தீங்கன்னா தெரியல, நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லட்டுங்களா? அந்த டைமிங் நீங்க எங்க இருந்தீங்க, இல்ல உங்களுக்கு ஜிபிஎஸ் ஆஃப்ல எதுவும் வச்சிருந்தீங்களா, என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்து நான் ஒரு செக் பண்றேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன். ஓகேங்களா? பாத்துருக்கேன். டைம் பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே பாத்துருக்கோம்.